ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Roses சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் முழு உளுந்து எடுத்திருக்கேன், அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸ்லையோ இல்லை கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இதிலே டபுள் பங்கு வேணும்னா நீங்கள் சொன்ன அளவுலேருந்து எல்லாமே டபுளாக பண்ணிக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் இந்த அவல் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா என்ன பண்ணுங்க, அவல் தனியாக ஊற வச்சுடுங்க, ஏன்னா அது சீக்கிரம் ஊறிடும். ஆனால் மீதி 3 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 hours ஊற வைக்கணும். இப்போ நான் 3 to 4 hours நல்லா இது ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அவலில் தனியாக நான் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 an hour ஊறினாலே போதும். அப்புறம் ஒரு முழு இளநியோட தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம ஊற்றும் பொழுது நம்மளோட ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம பேட்டராக அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 cup நான் ஒரு துருகுன தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அரிசி உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த அவல் போட்டுக்கோங்க. நான் பேட்ச் பை பேட்சாக தான் அரைக்கிறேன், ஒரே டைமில் அரைக்கல. இதில் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இளநியோட தண்ணீர் இருக்கு இல்லையா, அதையும் நான் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுதோ அவ்வளோ அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் நடுவில் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் நார்மல் தண்ணியே ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபைனாக அரைச்சிட்டேன். தொட்டு பார்த்தா நல்லா மசிஞ்சு இருக்கு. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதே ஜார்லே திருப்பி செகண்ட் பேட்ச் அந்த அரிசி அவல் அந்த தண்ணீர் இளநீரோட தண்ணீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி மறுபடியும் அதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைங்க, இல்லைன்னா அடியில் அது சிக்கிடும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். நம்ம இட்லி மாவு எப்படி கையாலே மிக்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இதையும் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் இது புளிக்கிறதுக்காக நம்ம கீழே வைக்கணும். ஆப்ப மாவு புளிச்சிருந்தா தான் நமக்கு சாஃப்டாக வரும். ஸோ இப்போ இதை நான் நைட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக அப்படியே கிச்சனில் வச்சுட்டு மார்னிங் எப்படி அது பொங்கி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது புளிச்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது மார்னிங் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபுல்லாக இப்படியே எடுத்துக்காமல் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். மீதி மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அது மீந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாவை எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கெட்டியாக இருக்கும்பொழுதே அது கொஞ்சம் உள்ளே எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துடலாம். ஸோ நான் தேங்காவை துருவி வச்சுருக்கேன், 2 தேங்காவை.
இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம பால் எடுத்துக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக தேங்காய் பாலுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்காம நாங்கள் பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வீட்டில் டீ பால் எல்லாத்துக்குமே வந்து பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு பனங்கற்கண்டு, இந்த பெரிய பெரிய பனங்கற்கண்டு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பாலில் போட்டாலும் திரிஞ்சு போகாது. நீங்கள் பொடியாக இருக்கிற அந்த பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பால் கொதிச்ச அப்புறம் தான் போடணும். பட் இது நீங்கள் அப்போவே போட்டாலும் பால் கெட்டு போகாது. ஸோ இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். அது தண்ணியில் கரைஞ்சி போனதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ நான் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பனங்கற்கண்டு போட்டுடுறேன். அது தண்ணியில் நல்லா கொதித்து அது கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் அதில் இருக்க தூசியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துடணும். அந்த தண்ணியை கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காயில் போட்டு நீங்கள் அரைக்கும் பொழுது உங்களுக்கு பால் நல்லா கிடைக்கும். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன், அது ஒரு வாசனைக்கு. ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டுடுறேன். இதில் வந்து நம்ம அந்த பனங்கற்கண்டு தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான் அது. இப்போ இந்த தண்ணீர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்பயும் போல் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே மிக்சியில் அரைச்சி ஒரு வடிகட்டுறதுல வடிகட்டி அதை நம்ம பால் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஆப்பக்கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம். நான் வந்து இந்த நான்ஸ்டிக் ஆப்பக்கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் கடாயில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை நல்லா தொடச்சிட்டு நம்ம எப்பயும் போல் ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை நீங்கள் வந்து அதில் ஊற்றிட்டு அதை நீங்கள் சுற்றிட்டு மூடி வைக்கணும். சிலவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், இல்லை தின்னாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அதை சுற்றிட்டு நடுவில் கொஞ்சம் மாவு இருக்க மாதிரி தான் வைக்கிறேன். இப்போ அதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அது ஓரத்துலலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், நடுவில் வெந்து வரணும். இது நான்ஸ்டிக்ன்றதுனால பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்களுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. ஸோ இப்போ நம்மளோட ஆப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வந்து சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சோடா மாவு போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்பமும் நான் எடுக்கிறேன். ஓரத்தில் கிறிஸ்பாக, நடுவில் வந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் தேங்காய் பால் கூட வச்சு இதை சர்வ் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.